ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் தான் இருக்கோம். நம்ம எப்பயுமே இந்தியன் பைக்ஸில் தான் போடுவோம். நம்ம இன்றைக்கி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் போடுறோம். அதனால் வாங்க. பார்த்தீங்கன்னா இதை பாதி பேர்த்துக்கு தெரியாதது என்னென்னா, இப்போ இந்த சூப்பர் பவர்னு கொடுத்துட்டு ஸ்பைடர்மேனை தொட்டுட்டு இந்த தண்டர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். இருங்க மக்களே, திடீர்னு ஆடு வருது. இந்த ஃபோனில் ஆடு இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இது ரொம்ப நாளாகவே எனக்கு இருந்த ஒரு டவுட்டு. ஏதோ மாடியில் ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஐயோ, போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்குன்னு ஒரு கார் வேணும். நம்ம போகிறதே இப்போ கார் ஷோரூம் தாங்க. ஷோரூம் இங்கே இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் போல் ஷோரூமு. எப்படி போகணும்? இதில் எக்ஸைட்டிங்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வலை விட்டு போவாப்பில். அவன் வலை விட்டு போகும்போது செம்ம இதாக இருக்கும் மக்களே. நம்மளும் பார்க்கும் போது அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம ஏதோ ஸ்பைடர்மேனை பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஷோரூமுக்கு தான் போக போகிறோம். ஐயோ, திருப்பி பின்னாடி போயிட்டான் மக்களே. இப்போ நம்ம ஷோரூம்குள்ளே என்ட்ரி. ஐயோ, நம்ம ஒரு வீட்டு மேலே நிற்கிறோம். சரி வாங்க. ஐயோ, இப்போ நம்ம ஓடி போய் வலை விட்டு போகணும். ஏதோ வந்துட்டோம். நம்ம இந்த தாட்டி காரை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல நம்மளுக்கு ஏற்ற ஒரு காரை பார்க்கணும் மக்களே. இருங்க. இல்லை. ஐயோ, பைக்கை பார்த்துட்டேனே. இருங்க மக்களே, நான் இந்த ஆடு என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காரை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும். என்ன காருன்னு இருங்க பார்க்கலாம். மக்களே, இது மாசாக இருக்குது. சரி, இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்த தாட்டி சொல்லுங்கள், அடுத்த கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அடுத்து என்ன கார் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு. அப்புறம் நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த கார் மட்டும்தான் மக்களே வந்தது. என்னமா பாராட்டு. சரி, நம்ம கார் அழுக்காக்காமல் முதல்ல நம்ம கார் ஷோரூமுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம காரை மார்க் பண்ணிடலாம். அப்போ தான் மக்களே கரெக்டாக இருக்கும். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல இந்த ஷோரூம் விட்டு போகணும். எந்த சைடு மக்களே? இது வேறு ஸ்பீடாக போகுது. இது சும்மாவே ஸ்பீடாக போகுது மக்களே. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இப்பெல்லாம் போனால் நம்மளை கேஸ் பிடிச்சி போட்டுற மாட்டாங்க மக்களே. முடியல. ஐயா முட்டு சந்தி. சரி வாங்க, நம்ம கரெக்டான ரூட்டில் போகலாம். திடீர்னு பிரேக் பிடிக்க வரல மக்களே. திடீர்னு போயிட்டு திடீர்னு பிரேக் பிடிக்க முடியல. கார் ஷோரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ வேறு கட் பண்ணணும். வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மளும் ரைட்டு கட் பண்ணுறோம், லெஃப்ட்டு கட் பண்ணுறோம். பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஏன்னா அப்புறம் குறுக்கால ஏதாவது காரு திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ நம்மளால் உள்ளே கூட போக முடியல. ஏய், க்ளோஸ் பண்ணாதீங்க, நாங்கள் உள்ளே போகணும். செம ஸ்பீடு மக்களே. நம்ம முதல்ல பாடி கலரை மாற்றிடலாம். பிளாக் கிளாஸ் கலர், அதுவும் பிளாக்.
ஓகே, ஸ்டிக்கர் ஃபாண்ட்டு என்ன ஸ்டிக்கர் வைக்கலான்னு எனக்கே புரியல. பேசாமல் பைரட்ஸ் வச்சிடலாமா? நல்லா தான் இருக்குது. சரி வாங்க, ஸ்மோக்கோட கலர் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஆடு பிரேக்கு இருங்க மக்களே, உங்களுக்கு நான் ஆடை வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம புகையும் பிளாக்லேயே வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் பிளாக்கு, ஆனால் நான் ப்ளூ வச்சுக்கிறேன். அப்புறம் வீல் வந்து வீல் சைஸ் பார்க்கலாம். நல்ல வீலாக வேணும். ஓகே, ரிம் கலர் இதையும் அப்படியே ஏற்றிட்டோம்னா செம்ம மாசாக இருக்கும். வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் வேணாம், இத்தினோண்டே போதும். அவ்வளோ சின்னதாக வைக்க வேணாம், ரெண்டுமே ஒரு சைஸில் வச்சுக்கலாம். ரிம்பீலுன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. ஹாரன் ஸ்டிக்கர், பிரேக்ஸ் ஸ்டாண்டர்ட், நேட்ரோ. ஓகே மக்களே, நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஐயோ மக்களே, கவுருது மக்களே வண்டி. அவ்வளோ ஸ்பீடாவா மக்களே போகுது? பாருங்கள், ஸ்மோக்கு கூட வரல இதில். நம்ம பிரேக்கு போடும்போது தான் மக்களே ஸ்மோக்கே வருது. சரி இருங்க, இப்போ நேராக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ரைட் கட் பண்ணுறதுலாம் இருக்குது. சரி மக்களே, உங்களுக்கு இப்போ ஏதாவது சீட் கோடு புதுசாக வந்திருக்குன்னா அதை எனக்கு எந்த சீட் கோடும் புதுசாக வந்த மாதிரி தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அப்புறம் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மக்களே, உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ப்ளீஸ் மக்களே, நம்மளுக்கு கொஞ்சோண்டாவது சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கூட நான் கரெக்டாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம 1K ரீச் ஆகணும். நம்மளோட ஃப்ரெண்டு யூடியூபர்லாம் வந்து 1000 எடுத்துட்டாரு, அதான் 1K எடுத்துட்டாரு. நம்மளை அவர் கிண்டல் பண்ணதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. ஏன்னா வந்து நம்ம இப்போ 1K அடிக்கணும். அடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் இருங்க, இந்த போலீஸ் அடித்து பார்ப்போம். முதல்ல ஒரு நல்ல கண்ணாக பார்த்து ஷூட் பண்ணி. ஓகே, ஐயோ மக்களே கேஸ் போட்டானுங்க. ஐயா இப்போன்னு பார்த்து தான் இங்கே இவங்க வேறு ஏழைன்னு இருப்பாங்க. இப்போ நான் ராக்கெட் லான்ச்சர் வச்சு சொல்ல போகிறேன். சரி மக்களே, நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் 1K அடிக்க முடியும் நம்மளால். சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 1K அடித்தோடனே இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். இதோட முடித்துக்கொள்கிறேன். இப்படிக்கு பேர் சொல்ல முடியாது மக்களே, யூடியூபர் மட்டும் சொல்லுவேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள யூடியூபர்.